அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். காடை பொரியல் தான் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு வானல் வச்சுருக்கேங்க. ஒரு 50 கிராம் இருக்கும் பியூர் கடலெண்ணெய் நான் வந்து ஊற்றிருக்கேன். பட்டை ஒரு 2, கிராம்பு ஒரு 3 போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 3 போட்டுடலாம். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ரம்பையில் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரம்பையில் பொரிஞ்சு நல்லா நமக்கு வந்து வாசனை வரணும். ஓகே, அதுவும் நல்லா பொரிஞ்சது. ஒரு 5 வெங்காயம் இருக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போட்டுருக்கு. ஒரு 3 தக்காளி 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் வந்து தூள் உப்பு போட்டு நான் வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கேன். நம்ம உப்பு போட்டு வதங்கும் போது இந்த வெங்காயம் தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்கி வருங்க. பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. கை விடாத நல்லா அடி பிடிச்சிடாத வெங்காயம் தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட்டான கன்சிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 50% நல்லா வதங்கணும். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்துடலாம். நம்ம அதிலே சேர்த்துட்டு நான் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறேங்க. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ரசம் சாம்பாருக்குலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வதங்கினது இப்போ மசாலா எல்லாம் நான் ஆட் பண்ணிடுறேன். 1 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குங்க கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சத்தூள் நான் வந்து போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்க போகிறேன். நான் வதக்கிட்டு ஒரு 1 கிலோ இருக்குங்க. இது வந்து ஒரு 5 காடை இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 லெமன் நம்ம வந்து புரிஞ்சு ஊற்றிடலாம். அதில் பாருங்கள், லெமன் போட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு காரத்தோடு சேர்த்து நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள், அதுலேயே இப்போ வந்து 1/2 மூடி தேங்காய், நல்ல ஒரு பெரிய தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். அது பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எடுத்து ஃபைனலாக நம்ம வந்து ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஃபைனலாக மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு போகிறேன். ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும் இந்த உங்களுக்கு வந்து காடை வெந்து வரத்துக்கு. நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், அப்படியே திறக்கும் போதே செம்ம சூப்பரான வாசனையாக இருக்குது, கமகமன்னு. நம்ம எல்லாம் இந்த சிக்கன் டேஸ்ட்டை விட இந்த காடை டேஸ்ட்டு அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி கிரேவி பதத்தில் நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குங்க. இது ஒரு சப்பாத்திக்கு கூட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ரசம், சின்ன வெங்காயம்லாம் போட்டால் சாம்பாருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நான் வந்து காடை கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ தூரம் ஜூஸியாகவும் சூப்பராகவும் இருக்குது. இன்றைக்கி ஒரு மதியம் லஞ்ச் ப்ரிப்ரேஷனாக நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.